Hello viewers, இன்னைக்கு நம்ம class 12 chapter 1 applications of matrices and determinantsல இருக்கிற exercise number 1.1ல 14th sum தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம். If a equal to 0 1 1 1 0 1 1 1 0 show that a inverse equal to 1 by 2 into a square minus 3i. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம a inverse என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லனா இந்த 1 by 2 into first a square கண்டுபிடிச்சி அதுல 3i மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு a இன்வர்ஸ்க்கான ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 1/2 a ஸ்கொயர் மைனஸ் 3a சால்வ் பண்ணுவோம். அதை ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டு அப்புறம் a இன்வர்ஸை கண்டுபிடிச்சி அதை ஒரு ஈக்குவேஷனாக எடுத்து ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போது a ஸ்கொயர் வேணுமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், a ஸ்கொயர் இப்போ என்ன வரும், 0 1 1 1 0 1 1 1 0. இதே நம்ம ரெண்டு வாட்டி எழுதிக்கிட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம ரெண்டு வாட்டி எழுதிக்கிட்டாச்சு. 0 + 1 + 1 அப்புறம் 0 + 0 + 1 and then 0 + 1 + 0. Next 0 + 0 + 1. Then 1 + 0 + 1. 1 + 0 + 0. Next 0 + 1 + 0. 1 + 0 + 0. 1 + 1 + 0. ஸோ a ஸ்கொயரோட வேல்யூ வந்து 2 1 1 1 2 1 1 1 2. இது a ஸ்கொயரோட வேல்யூவாக கிடச்சிருக்கு. ஸோ 1/2 a ஸ்கொயர் மைனஸ் 3i. இதை நான் எழுதிக்கிறேன். a ஸ்கொயர் 2 1 1 1 2 1 1 1 2. a ஸ்கொயர் மைனஸ் ஐ எப்படி இருக்கும், இங்கே 3 போட்டுக்கிறேன். 1 0 0 0 1 0 0 0 1 இப்படி இருக்கும் இல்லையா? இதான் ஐயோட வேல்யூ. ஸோ இப்போ 1/2 2 1 1 1 2 1 1 1 2 மைனஸ் 3 0 0 0 3 0 0 0 3. 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல 3ன்னு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது மைனஸ் பண்ண போகிறோம். 1/2 2 - 3 - 1, அதாவது ஃபஸ்ட் பிளேஸ் இதோட ஃபஸ்ட் பிளேஸ் நடுவில் மைனஸ் இருக்குது. நம்ம மல்டிப்ளை பண்ணல, மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 2 - 3 - 1 1 - 0 1 1 - 0 1 தான். நெக்ஸ்ட்டு 1 - 0 1 2 - 3 - 1 1 - 0 1 1 - 0 1 1 - 0 1 2 - 3 - 1. இது நம்மளுக்கு 1/2 a ஸ்கொயர் மைனஸ் 3iயோட ஆன்சராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஈக்குவேஷன் 1. இப்போ a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிப்போமா? 0 1 1 1 0 1 1 1 0. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ அதை அப்படியே வச்சுப்போம். இது -1 கீழே இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறதும் கிடையாது. ஸோ இப்போது 0 - 1 அப்புறம் +1 பக்கத்தில் இருக்கிறது கீழே இருக்கிறது கிடையாது. 1 - 0 இது பண்ணும்போது இங்கே ஒரு -1 இருக்குது, இங்கே ஒரு -1 இருக்குது, +1 ஆகிடும். இது ஒரு +1. ஸோ டிட்டர்மினன்ட் வந்து 2. நெக்ஸ்ட்டு அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் a நான் இங்கே வந்து எழுதுகிறேன் ஷார்ட்கட் மெத்தட். இதுதானே ஏவோட வேல்யூ, அதுதான் நம்ம டிட்டர்மினன்ட் உள்ள எழுதியிருக்கோம். ஸோ இதை பார்த்து எழுதிக்கலாம். 0 1 1 0 1 0 1 1 1 1 0 1 0 1 1 0. இப்போ இதை பார்த்தா இங்கே எழுத போகிறோம். 0 - 1 then 1 - 0. So இப்போ 1. Next 1 - 0. So 1.
next 1 minus 0, so 1, 0 minus 1, so minus 1, 1 minus 0, 1, 1 minus 0, so 1, 1 minus 0, 1, 0 minus 1, so minus 1. ஸோ இப்போது அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ -1 1 1 1 -1 1 1 1 -1 டேரெக்டாகவே எடுத்து எழுதிட்டோம். இப்போது ஏ இன்வர்ஸ் பார்ப்போம். ஏ இன்வர்ஸோட வேல்யூ வந்து 1 பை டிட்டர்மினன்ட் ஏ வந்து 2, அட்ஜாயிண்ட் ஏ வந்து -1 1 1 1 -1 1 1 1 -1. இது ஏ இன்வர்ஸ். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துப்போம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 a square minus 3i. ஸோ இப்போது ஹென்ஸ் ப்ரூவ்ட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.